தற்போது வந்துள்ள அண்மை செய்தி, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சிறுத்தை தாக்கி 3 வயது குழந்தை உயிரிழந்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் தருவதற்காக இணைப்பில் இருக்கிறார் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். அங்கு தற்போதைய நிலை என்ன? சிறுத்தையானது தற்போது பிடிக்கப்பட்டிருக்கிறதா? பிடிப்பதற்கு எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் என்ன? இது தொடர்பாக விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கால்நடைகளை வேட்டையாடி வந்த சிறுத்தை கடந்த 21ஆம் தேதி ஒரே நாளில் 3 பெண்களை தாக்கியது. அதில் சரிதா என்ற பெண், பழங்குடியின பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் கடந்த 2ஆம் தேதி ஒரு பெண் தாக்கப்பட்ட சூழ்நிலையில் வனத்துறையினர் 4 இடங்களில் கூண்டு வைத்தும் 20 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் 70 வனப்பணியாளர்கள் இணைந்து சிறுத்தை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் இந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒரு வீட்டின் முன்பு விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுமியை சிறுத்தை தாக்கியது. இதில் மக்களின் கடுமையான போராட்டத்தை அடுத்து அங்கு மயக்கு செலுத்தி பிடிப்பதற்காக கால்நடை மருத்துவ குழுவினர் வரவழைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று மேங்கோ ரேஞ்ச் என்ற பகுதியில் ஒரு வடமாநில தொழிலாளர்களின் 3 வயது குழந்தையானது வீட்டின் முன்பு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது சிறுத்தை அந்த குழந்தையை கடித்து அருகில் இருக்க தனியார் தேயிலை தோட்டத்திற்கு இழுத்து சென்றது. இதில் படுகாயமடைந்த குழந்தை இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை அடுத்து பொதுமக்கள் அதனை மீட்டு அந்த குழந்தையை பந்தலூர் அரசு மருத்துவமனை கொண்டு வரும் வழி குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. இச்சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் வனத்துறையினரும் தொடர்ந்து இடம் மாற்றிக் கொண்டிருக்கும் சிறுத்தையை தேடும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி இரவு நேரங்களில் நடமாட வேண்டாம் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அச்சத்தில் உள்ள பொதுமக்கள் தற்பொழுது கூடலூரில் இருந்து கேரளா செல்லும் வயநாடு மாவட்ட பந்தலூர் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முழு விவரங்களுக்கும் நன்றி சுரேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.